கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியேனையும் தேவன் ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு அக்கா பார்க்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டோம். சிஸ்டர் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி தான் வந்தோம். பார்த்திங்கன்னா தரிசனங்கள், தேவனுடைய வெளிப்படுத்தல் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. என்னுடைய ஊழியத்துடைய திட்டங்கள் எல்லாம் சிஸ்டர் சொன்னாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நாங்களும் அந்த சத்துருடைய போராட்டங்கள் 2012 நாங்கள் 2001 ப்ரேயர் தொடங்கினோம். 2010 அந்த ப்ரேயர் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த அக்காவோட இணைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தேவன் நடத்த ஆரம்பித்தார். அநேக காரியங்களை சத்துருக்களுடைய கிரிகளை எல்லாம் துரத்தும் பொழுது அதோடு பேசும்படியாக அதோடைய காரியங்களை மறைப்பொருளெல்லாம் அது மூலியமாகவே கர்த்தர் வெளிப்படுத்தினா. பார்த்திங்கன்னா என்னுடைய ஊழியம் பார்த்திங்கன்னா ஃபோனில் தான். இங்கிருந்து நாமக்கல், சேலம், சென்னை இந்த மாதிரி இடங்களில், கர்நாடகா இந்த சைடு எல்லாமே ஃபோனில் தான் எங்ககிட்ட பேசுவாங்க. இங்கிருந்து ஜெபிக்கும் பொழுது அங்கே சத்துருடைய கிரிகளெல்லாம் ஆடும், அலக்களிக்கும், வாமிட்டிங் பண்ணும். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அக்காவோடு கூட எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ், நல்ல ஆலோசனை, என் கணவனுக்கும் எங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் கிருபை எங்களை ஊழியத்தின் பாதையில் ஒரு லெவலில் கர்த்தர் கொண்டு இருக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா போன வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கழுத்து கொஞ்சம் அப்படியே வீங்கி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. தைராய்டுனால கட்டி வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்து கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. முடியெல்லாம் ரொம்ப கொட்டானவே கொஞ்சம் பயம் எனக்கு. ஊழியத்தில் இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கும்போது அவங்க தாலியை கழட்டி வீசிட்டாங்க சத்துருடைய போராட்டத்தில். அப்போ அவங்க வீட்டுக்காரர் வெளியே இருந்தார். எனக்குள்ள ஒரு பயம், சத்துரு எந்த விதத்தில் அந்த மகனை இது தொட்டக்கூடாது, ஜீவனை தொட்டக்கூடாது, எந்த ஆக்சிடெண்ட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணெய் வச்சு நான் சோம் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணும் போட்டுட்டான். அப்போ அக்கா இங்கே வந்தோடனே வச்சோன்னே, சிஸ்டர் இது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் யாருக்கா தாலிக்கு ஜோம் பண்ணிங்க, நான் மறந்துட்டேன். அப்புறம் என் வீட்டுக்கார்ட்ட போய் பேசும் பொழுது தான் அதை ஆண்டர் அப்படியே உணர்த்தினார். ஆமாம்ல, தாலிக்காக நம்ம ஜெபம் பண்ணது அக்கா மூலிமா கர்த்தர் வெளிப்படுத்தினார் இல்லையா அப்படின்னு. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் சென்ற வீக்கெல்லாம் ரொம்ப முடியல. டெஸ்ட்டு எல்லாமே நார்மல், அந்த எல்லாமே தைராய்டு எல்லாம் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, ஸ்கேனு எல்லாம் எடுக்கிறாங்க. என்னால் ரொம்ப முடியல. ஆனாலும் ஃபுல் பாடி செக்கப் தான் போனேன். அங்கே போனேன், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் காலைல 5 o'clock. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக அந்த ட்ரிப்பு மட்டும்தான் இறக்குனாங்க. மற்றபடி எல்லா டாக்டர் ஸ்ட்ரென்த்துக்கான மெடிசன் மட்டும் கொடுத்து இந்த நாளில் கர்த்தர் உயிருள்ள சாட்சியாக என்னை இந்த சபையோடு, இந்த பிள்ளைகளோடு கூட இணைந்து, இந்த ஊழியத்தோடு இணைந்து கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அக்கா கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மட்டுமா எங்களை நடத்தின தேவனுக்கு கொடாகோடி